வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு வேலையை செய்யும் போது இந்த வேலையை நான் எப்படி செய்யறது அப்படின்றத நான் முதல்ல யோசிக்கணுமா, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கணுமா? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் பிரச்சனைங்கிறது வராமல் இருக்கவே இருக்காது. பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக வரும். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. ரைட்டா? லைஃப்பில் எல்லாமே உன் கண்ட்ரோலில் இல்லை. லைஃப்பில் பல விஷயங்கள் உன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ உன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது உனக்கு சேலஞ்சுங்கிறத எப்போதும் கொடுத்துட்டே இருக்கும். அந்த சேலஞ்சில் ஆடினாதான் ரியலாக உன்னோட ஸ்கில்லு தெரியும். ஸோ அந்த உன்னோட ஸ்கில் லெவல் காட்டுறதுக்கு அந்த சேலஞ்சை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் எல்லாமே உனக்கு ஈஸியாக லட்டாக விழுந்துருச்சுன்னா லைஃப்பில் சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நீ ஆடினா தான் உனக்கு லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சார், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் ஆடுறோம் சார். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்துருமோன்னு அதை யோசிக்கிறது வந்தால் எதிர்கொள்ளுவோம். அப்போ அதுக்கு நாங்கள் ரெடி ஆகணும்ல. அப்படின்னு அவசியமே கிடையாது. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு பயமாக இருக்கும் உடம்பு வந்துருமோன்னு. இன்றைக்கி எனக்கு உடம்புக்கு இல்லை. ஸோ அதை பற்றி யோசிச்சு என்னைக்கு வருதோ அன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். வருவதை எதிர்கொள்ளணும். வருவதை தான் எதிர்கொள்ளணும். இன்றைக்கி அதுக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும்? நான் அதுக்கு என்ன தற்காப்பு பண்ண முடியும்? எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியும்? எவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்கு மேலே உடம்பு வந்துருமோன்னா வந்து தானே ஆகணும். மனுஷனாக பிறந்தவன் எல்லோரும் ஒன்றனை போய் ஆகணும். என்றைக்கு வருது நிச்சயமோ போகிறது நிச்சயம். நம்ம அதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்க முடியுமோ அந்த ப்ரிகாஷனை நம்ம எடுப்போம். ரைட் சார். பட் ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது அந்த வேலை போகலை, அந்த வழியில் போகலைன்னா உடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அது உன் கண்ட்ரோலில் இல்லை. வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், வாட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். உன் கண்ட்ரோலில் இருக்கிறத பார்த்தா நீ கவலைப்பட முடியும். உன் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தில் நீ கோச்சினா என்ன மாறப்போகுது? இல்லை சார், இப்போது ஒரு வேலை நான் செய்கிறேன், அந்த வேலையோட அவுட்புட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் ஒரு வேலையை செய்கிறேன். நான் இப்போ ஐடிசி வாங்கினேன், இன்னும் வாங்கிட்டே இருக்கேன். ஒரு ஜிஎஸ்டியில் இப்படி தான் நான் போடுவேன், ஒரு யூனிஃபார்மாக இப்படி தான் இருக்கும், இந்த செஸ் இப்படி தான் இருக்கும், இந்த செஸ்ஸை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. அந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரை நம்பி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோம். ஆனால் நீ புடக்குன்னு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை ஏற்றினே போனேன்னா ஸ்மக்லிங் தான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இதனால் சிகரெட்டை குறைக்கல. இதுக்காக எல்லோரும் சிகரெட்டை நிறுத்திட்டாங்கன்னா என்னோட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. நீ என்ன பண்ணுற? சைனா சிகரெட்டுக்கும் பீடிக்கும் தான் வழி விடுற. பீடி மோர் டேஞ்சரஸ் தென் சிகரெட்ஸு. சூயிங் டொபாக்கோ மோர் டேஞ்சரஸ் தென் சிகரெட்டு. நீ என்ன பண்ணுற? டேக்ஸை ஏற்றி அந்த சைடு பீடி, சூயிங் டொபாக்கோ அண்ட் ஸ்மக்ல்டு சைனீஸ் சிகரெட்டுக்கு வழி விடுற. இது என் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நான் 2 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால், நான் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸில் பண்ணலாம், இல்லை நான் இதில் பண்ணலாம், ஐடிசியில் பண்ணலாம். காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பண்ணேன்னா லலித் மோதியோட பர் மந்த் 14 crore லைஃப் ஸ்டைலை நான் ஃபண்டு பண்ணுறேன். நான் ஐடிசி பர் வீக் 14 crores ஐ எம் ஃபண்டிங். வேறஸ் நான் ஐடிசியை ஃபண்டு பண்ணேன்னா ஐ எம் கோயிங் டு அகர்பத்தி, மேட்ச் ஸ்டிக்கு, க்ரீன் அக்ரிகல்ச்சர், இது மாதிரி பல பிஸ்னஸுக்கு ஒரு வழி வைக்கணும். ஸோ எனக்கு எது பெட்டர்? நான் ஐடிசியில் போடுறது பெட்டரா, காட்ஃப்ரேயில் போடுறது பெட்டரா? அவ்வளோதான் என்னோட ஃபீலிங். மாரல் சப்போர்ட்லாம் கிடையாது. தேர் இஸ் நோ மாரல் இன் இட். எனக்கு காசு பண்ணணும், அதனால தான் போட்டிருக்கேன். பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வில் கம் இன் சிகரெட் கம்பெனி எனக்கு தெரியும். பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 100 years have come in cigarette companies. ஸோ அதனால தான் நான் சிகரெட் கம்பெனியில் போட்டேன். தேர் இஸ் நோ மாரல் இன்வால்வ்டு. இப்போ ஹேவிங் டிசைடட் டு பி இன் டுபாக்கோ, இந்த கம்பெனி பெட்டரா, இந்த கம்பெனி பெட்டரா, அது என் கண்ட்ரோலில் இருக்குது. விச் இஸ் பெஸ்ட் இன் த வர்ஸ்ட்? ஆமாம், அது என் கண்ட்ரோலில் இருக்குது. அம்மையார் டேக்ஸி ஏற்றுறாங்களா இல்லையா, ஸ்மக்லிங் என்கரேஜ் பண்ணுறாங்களா, ஜிஜிபிங்காக வேலை செய்கிறாங்களாங்கிறது என் கண்ட்ரோலில் இல்லை. அதை பற்றி கவலைப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ பிஸ்கெட் விற்றுது, சன்ஃபீஸில் பிஸ்கெட் விற்றானா, இன்னும் 2 ஜூஸ் போட்டானா, யோகா பார் ட்ரிங்க்கு என்ன பண்ணுறான், இதுதான் என் கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்ட் சார். நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக சொல்கிறீங்க, நான் ஐடிசி கம்பெனியோடைய ஓனராக இருந்து கேட்குறேன். அது ஐடிசி இது ஓனரே நாங்கள் தானே. நீங்கள் ஷேர் ஹோல்டர் தான் ஓனர். ஏன்னா தெர் இஸ் நோ பர்டிகுலர், அதனால தான் ஐடிசி எடுத்தேன்.
ஐ எம் நாட் தி ஒன்லி, தெர் ஆர் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் தான் எல்லாமே. தெர் இஸ் நோ சிங்கிள் ஷேர் ஹோல்டர். ஐடிசியோட டிசைடிங் அத்தாரிட்டி டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் எலெக்டட் பை அஸ். அந்த டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா he has to deal with it. அதுக்கு அவர் ரெடி ஆயிக்கணும்ல. ரெடியாக இருக்கணும், ஏற்ற போகிறான்னு தெரியும். ஸோ அதுக்கு தான் சிகரெட்டை விட்டு மற்ற பிஸ்னஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சேலஞ்சஸ் வருங்கிறது தெரியும், வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிக்கிறாங்க. அதான் யோகி தேவேஸ்வர் சொன்னது. யோகி தேவேஸ்வர் இல்லை இப்போ. யோகி தேவேஸ்வர் சொன்னது அதுதானே, இது வரும் தெரியும், ஆனால் தானே தேவ் இன்வெஸ்டட் இன் சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ நான் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்றத நான் வந்து அசஸ் பண்ணிடணும். சிகரெட்டில் இனிமேல் யாரும் வெளிநாட்டுக்காரங்க வர முடியாது, ரைட்டாக. இன்னொருத்தன் சிகரெட் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா பிராண்டு பண்ண முடியாது. ஸோ எக்ஸிஸ்டிங் பிளேயர் தான் இருக்க முடியும். எனக்கு என்ன சேலஞ்சு? எதர் கவர்மெண்ட் கேன் பேன் மீ, கவர்மெண்ட் கேன் பேன் மீ, ஆர் you can ban cigarettes itself, or ban me, or increase taxes. Government will discourage smoking, எனக்கு தெரியும், பட் ஐ வாண்ட் மை கம்பெனி டு சர்வைவ். இதுதான் யோகி தேவேஸ்வரோட திங்கிங். ஓகே ஓகே. நான் இனிமேல் வந்து இப்போ பேட் மாதிரி, பேட் இஸ் ஒன்லி a சிகரெட் கம்பெனி, அது அவங்கள ப்ரெஷரை ஃபைட் பண்ணி he expanded into other business. ஸோ இன்றைக்கி அவன்கிட்ட ஒரு 50 பிஸ்னஸ் இருக்குது. ஒரு காலம் வரும், நான் இருப்பேனான்னு தெரியாது, 325 வருஷத்தில் ஒரு காலம் வரும், when ITC may not make cigarette at all. அக்செப்ட் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், இது வரப்போகிறது நம்மளுக்கு தெரியுமே. தெர் இஸ் நோ, இது சர்ப்ரைஸே கிடையாது. கவர்மெண்ட்டு இதை பண்ண போகிறது, பட் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் இட் டு ஸ்டாப் சிகரெட். கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட் டு என்கரேஜ் டு கலெக்ட் மோர் taxes. இஃப் தி கவர்மெண்ட் இஸ் சீரியஸ் அபவுட் சிகரெட், என்ன பண்ணுவான்னா பீடிக்கும் ஏற்றுவான், சைனா சிகரெட் வராமல் தடுப்பான். புரியுது இல்லை நான் சொல்கிறது? திஸ் இஸ் லைஃப். அப்போது நான் ஒரு வேலையை செய்யும் போது என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத முன்னாடி அசஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேலஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இஃப் ஐ கேன் ப்ரெடிக்ட், பட் தேர் திங்ஸ் விச் ஐ கேனாட் ப்ரெடிக்ட். ஓகே. 2008 கோரஸ் வாங்குறாரு, வாங்கினோடனே வேர்ல்டு குளோபல் கிரைசிஸ் வரும்னு அவர் நினச்சாரா? டாட்டா, ரத்தன் டாட்டா சொல்கிறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட வாழ்க்கையில் 10 வருஷம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான், என்ன பண்ண முடியும்? விட்டா கம்பெனியே போயிடும். இழுத்து பிடிச்சி 10 வருஷமாக பண்ணி ஏதோ பண்ணி சரி பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு மென்டலாவது ரெடியாக இருக்கணும். மென்டலாக வரலாம், ஏன் வராமல் போகலாம். இவாக்கோ கேன் கோ ராங் டுமாரோ, யூ கேன் டேக் 2 ஸ்டாண்ட்ஸ். இவாக்கோ தப்பாயிடும், அதனால் ஐ வில் நாட் டூ இட். இல்லை, ஐ கேன் சே இவாக்கோ ஒன் டே ஹி வில் டெஃபினெட்லி ஹேண்டில் இவாக்கோ. ஸோ மினிமம் பெட். மினிமம் அப்படி தான். இது எனிதிங் ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ சேலஞ்சில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வேலையை செய்யும்போது சேலஞ்ச் எதிர்பார்க்குறோம், வந்துருச்சுன்னா சமாளிக்கிறோம். அப்படி சமாளிக்க முடியலன்னா நாம எமோஷன்ஸை லூஸ் பண்ணக்கூடாது. பண்ணி you have to face it. ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.